ஹலோ கிரிப்டோ பார்ட்னர்ஸ், வெல்கம் டு கிரிப்டோ தமிழ் அசிஸ்டன்ஸ் யூடியூப் சேனல். இந்த சீட் ஏர்ட்ராப் சீட் மைனிங் நாங்கள் மைன் பண்ணிட்டோம். இது கூக்கோயினில் லிஸ்ட் பண்ண போகிறதா அறிவித்து வந்திருக்கு. எப்போன்னு பார்த்தீங்கன்னா ஏப்ரல் மாதம் 1ஆம் தேதி யூடிசி டைமுக்கு 10 மணிக்கு, அதாவது எங்கள் இந்தியன் ஸ்ரீலங்கன் டைமுக்கு சரியாக 3:30 மணிக்கு லிஸ்ட் ஆகும்போது இப்போ தான் கூக்கோயின் மட்டும்தான் அறிவிச்சிருக்காங்க. வேறு எக்ஸ்சேஞ்சுகள் வரும் காலத்தில் வரலாம். பிட்கேட்லேயோ கூக்கோயினில் இது ஒரு எக்ஸ்சேஞ்சில் டிபாசிட் ஓப்பன் ஆகிட்டு, ஆனால் இன்னும் சீட் மைனிங்கில் இருந்து நாங்கள் டிபாசிட் பண்ணுற ஆப்ஷன் வரல. பிக்வரியில் வரலாம். எங்கள் டெலிகிராம் சேனல் ஆக்டிவாக இருந்தவங்க நான் உங்களுக்கு வர டைம் உங்களுக்கு தெரியப்படுத்தி கொள்வேன். ஸோ பி ஆக்டிவ். அதோட இந்த போஸ்ட் ஏர்ட்ராப்பில் எக்ஸ்சேஞ்சில் லிஸ்ட் பண்ணுறதுக்கான எக்ஸ்சேஞ்சுகள் அனௌன்ஸ்மெண்ட் தான் சில எக்ஸ்சேஞ்சுகள் ஃபேமஸ் இல்லாத சில எக்ஸ்சேஞ்சுகள்லாம் இருக்குது. போஸ்ட் கேட்டோ விஎக்ஸ்எக்ஸ்ன்னு சொல்லப்படுற எக்ஸ்சேஞ்ச் ஒன்று இருக்குது. இப்படி நிறைய எக்ஸ்சேஞ்சில் அவைலபிள் இருக்குது. ஆனால் இன்னும் பைனான்ஸ் ஓகேஎக்ஸ் கன்ஃபார்ம் பண்ணிடல. எப்போன்னு சொல்லியும் எங்களுக்கு தெரியாது இன்னும். ஸோ எல்லாருமே வெயிட் பண்ணி கொண்டு இருக்கிறோம். இந்த போஸ்ட் ஏர்ட்ராப்புக்காகத்தான் பார்ப்போம் என்ன நடக்குன்னு சொல்லி. அடுத்தது இந்த ஆரி வாலெட் நாங்கள் புக் பண்ணி கொண்டு இருக்கோம். ஆரி வாலெட்டில் ஒரு அப்டேட் ஒன்று வந்திருக்குது. ப்ளே ஸ்டோரில் போய்ட்டு அதை அப்டேட் பண்ணிக்கொள்ளுங்க. அப்டேட் பண்ணி பார்த்தீங்கன்னா டெய்லி ஒரு 2-3 டாஸ்க்குகள் எக்ஸ்ட்ரா வந்திருக்கும். ட்விட்டரில் கனெக்ட் பண்ணுறது, ட்விட்டரில் மிஷன் பண்ணுறது, இது லைக் பண்ணுறது, ரீட்வீட் பண்ணுறது, கமெண்ட் பண்ணுறது, அப்படியான சில டாஸ்க்குகள் வந்திருக்கும். நீங்கள் ஆல்ரெடி பண்ணி கொண்டு இருக்க டெய்லி குவிஸ்களோட டெய்லி செக்கினோட இந்த டாஸ்க்கும் புதுசாக வந்திருக்கும். ஸோ நீங்கள் அப்டேட் பண்ணி போட்டு இந்த டாஸ்க்குகளை பண்ணிக்கொள்ளுங்க. பண்ணுறதோட உங்களுக்கு எக்ஸ்ட்ராவாக சில கோயின்ஸ்கள் இந்த ஆர்இஜின்னு சொல்லி ஒரு விஷயம் இருக்குது தானே, இடத்துல உங்களுக்கு புதுசாக டோக்கன்ஸ் ஆட் ஆகி கொண்டிருக்கும். ஸோ பார்த்து பண்ணிக்கொள்ளுங்க. அடுத்தது இந்த சிபென் மைனிங்கிட்ட ஒரு அப்டேட் ஒன்று வந்திருக்குது. சிபென் மைனிங்கில் வாலெட்டை செக் பண்ணிக்கொள்ளுங்க. உங்களோட வாலெட்ஸ்கள் சில பேருடைய வாலெட்ஸ்கள் காணாமல் போயிருக்குது. சில ஊடுருவல்கள் நடந்திருக்கிறதாக அவங்க கண்டுபிடிச்சிருக்காங்க அவங்களுடைய தரப்பிலிருந்து. ஸோ உங்களுடைய வாலெட் அட்ரஸ் சில வேலை சேஞ்ச் பண்ணியிருக்கலாம். நீங்கள் உங்களுடைய எக்ஸ்சேஞ்சில் அந்த மைனிங் ஆப்பில் சப்மிட் பண்ணியிருக்க வாலெட் அட்ரஸ் சில வேலை சேஞ்ச் பண்ணியிருந்தால் உங்களுடைய பாஸ்வேர்டு உங்களுடைய சேஞ்ச் பண்ணிக்கொள்ளுங்க. அல்லது இடைக்கிட்ட வந்து பாருங்கள் உங்களுடைய அட்ரஸ் சேஞ்ச் பண்ணியிருக்குதா, அவர் யாரும் அதை சேஞ்ச் பண்ணியிருக்காங்களா, அக்சஸ் பண்ணியிருக்காங்கன்னு செக் பண்ணி பார்த்துக்கோங்கன்னு சொல்லி ஒரு ஸ்கேம் அலர்ட் வந்து விட்டுருக்காங்க. ஸோ எல்லாருக்குமே சேஞ்ச் பண்ணியிருக்க சான்ஸ் இல்லை, சிலருக்கு சேஞ்ச் பண்ணியிருக்கலாம். ஸோ நீங்கள் கொடுத்துருக்கிற அட்ரஸ் தான் இன்னும் அதில் ரிமைண்டாக இருக்கா, இன்னும் அதில் நிலைச்சிருக்குதா, இல்லாட்டி வேறு அட்ரஸ் சேஞ்ச் பண்ணியிருக்கான்னு சொல்லி பார்த்துக்கொள்ளுங்க. ஏன்னா டிபாசிட் பண்ணுற நேரத்தில் வித்ட்ரா நேரத்தில் உங்களோட அட்ரஸ் தான் வரும். அதில் வேறு அட்ரஸ் இருந்தால் அந்த அட்ரஸுக்கு போயிடும். ஸோ அக்சஸ் உங்களோட கண்ட்ரோலில் இருக்கணும். அப்படி எதுவும் இருந்துட்டால் நீங்கள் உங்களோட பாஸ்வேர்டை சேஞ்ச் பண்ணி உங்களோட இதை ப்ரொடெக்ட் பண்ணிக்கொள்ளுங்கன்னு சொல்லி ஒரு ஸ்கேம் விட்டுருக்குறாங்க. பிட்மார்ட் எக்ஸ்சேஞ்ச் லிஸ்டிங் கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. நமக்கு தெரியும். இந்த அப்டேட்டுக்குள்ளே வந்து பாருங்கள், இந்த ஆப்ஷனில் வந்து இந்த சிபென் மைனிங்கில் வந்து வாலெட் ஆப்ஷனில் வந்து பார்த்தீங்கன்னா வாலெட் நாங்கள் ஆட் பண்ணியிருப்போம். இந்த இடத்துல நீங்கள் ஆட் பண்ணியிருக்கிற அட்ரஸ் தான் இருக்குதான்னு சொல்லி பார்த்துக்கொள்ளுங்க. நான் பிட்மார்ட் பிஎன்பி அட்ரஸ் வச்சுருக்கேன். முந்தின நாள் சொல்லியிருந்தேன். டிரெக்டாகவே இதுக்கு வந்துடும். ஸோ அதை செக் பண்ணி பார்த்துக்கொள்ளுங்க. அடுத்தது இன்சென்டிவ்னு சொல்லப்படுற ஒரு டெஸ்ட்நெட் ஏர்ட்ராப் பண்ணி வந்திருக்குது. இது இப்போ ப்ரீ ரெஜிஸ்டர் பண்ண வந்திருக்கு. இன்னும் அப்பாக வரல, மைனிங் ஸ்டார்ட் பண்ணல. சின்ன டாஸ்க்கள் 2-3 டாஸ்க் பண்ண வேண்டியிருக்கு. அந்த டாஸ்க் என்னன்னு சொல்லி பார்ப்போம். இது ஒரு டெஸ்ட்நெட் ஏர்ட்ராப். அவங்களோட ட்விட்டர் ஹேண்டில் தான். அவங்களுடைய ட்விட்டர் ஹேண்டில் போய் பார்த்தீங்களா இருந்தால் இது ஒரு லேயர் 1 ப்ராஜெக்ட். ஸோ நல்ல பேக்கப் இருக்கிற நல்ல பொட்டன்ஷியலான ஒரு ஏர்ட்ராப்பாக வருங்காலத்தில் எங்களுக்கு இது அமைக்க சான்ஸ் இருக்குது. ஸோ இதில் நாங்கள் இமெயில் கனெக்ட் பண்ணி அதோட ட்விட்டரில் ஒரு சின்ன டாஸ்க் கொண்டு பண்ண வேண்டியதாக இருக்குது. அந்த டாஸ்க் என்னன்னு சொல்லி டீட்டெயில்டாக பார்ப்போம். நான் லிங்க் கொடுத்துருப்பேன். எங்களுடைய டெலிகிராம் சேனலில் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தருவேன். அந்த லிங்கை பாருங்கள். கிட்டத்தட்ட 26 மில்லியன் அவங்க ஃபண்ட் ரைஸ் பண்ணியிருக்காங்க. 2 மில்லியன் அவங்க ஃபண்ட் ரைஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ மிகப்பெரிய அமௌண்ட். ஸோ நீங்கள் என்ன செய்யணும், இந்த லிங்கில் மேலே இருக்கிற முதல்ல லிங்க் incentive.net இருக்கிறத கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்களா, இது க்ரோம் ப்ரௌசரில் இப்படி வரும். அதில் மேலே ஜாயினஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. இந்த ஜாயினஸை கிளிக் பண்ணுங்கள். ஜாயினஸ் கிளிக் பண்ணிங்கன்னா இருந்தால் அப்படி கீழே வந்து பாருங்கள். அதோட உங்களுடைய முதலாவது ஜாயின் அவர் டெலிகிராம்னு சொல்லி கேட்கும். அந்த ஜாயின் அவர் டெலிகிராமை கொடுத்தீங்கன்னா இருந்தால் உங்களோட டெலிகிராமுக்கு ரீட்ரைட் பண்ணி இப்படி ஒரு விஷயத்தில் வந்து ஜாயின்னு சொல்லி கேட்கும். உங்களோட டெலிகிராமுக்கு வந்து ஜாயின்னு சொல்லி கேட்கும். அதில் ஜாயின் கொடுத்து அந்த உங்களோட டெலிகிராமில் ஜாயின் பண்ணிக்கொள்ளுங்க. அப்புறம் பேக் வந்து பார்த்து கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டு வாங்க. ஜாயின் அவர் டெலிகிராமுக்குள்ளே வந்தீங்களா இருந்தால் உங்களுடைய இமெயில் இருக்கும். ஸோ அகெயின் நான் தவறுதலாக டச் பண்ணதால் திருப்பி இதுக்கு ரீட்ரைட் பண்ணிவிட்டு ஸோ பேக் வந்து டெலிகிராமுக்குள்ளே இருக்கிற மெயில் அட்ரஸ் இருக்குது தானே, மெயிலில் ஜாயின் பண்ணுறதை கொடுக்க போகிறோம். டெலிகிராமுக்குள்ளே இதில் எந்த இமெயில் டு ஜாயின் சொல்லியிருக்கிற இடத்துல என்னுடைய மெயிலை கொடுத்து போட்டு கீழே கெட் நோட்டிஃபைடுன்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்குது. அந்த கெட் நோட்டிஃபைடை கொடுத்தா மெயிலுக்கு கோடெல்லாம் வராது. இந்த உங்களுடைய டெஸ்ட்நெட் ஓப்பன் பண்ண போகிற ஆப்பாக வந்தப்போ எங்களுக்கு அறிவித்தல் வரதுக்காக அங்கே நோட்டிஃபைடுக்காக கொடுக்குறோம். ஸோ இவ்வளோ தான் ப்ரொசஸ். இந்த முதலாவது லிங்கில் பண்ண வேண்டிய டாஸ்க் இமெயில் கொடுக்குறது, அதோட டெலிகிராமில் ஜாயின் பண்ணுறது. ரைட், இந்த டாஸ்க்கை பண்ணியாச்சு. இந்த டாஸ்க் பண்ண அப்புறம் நாங்கள் இன்னொரு டாஸ்க் பண்ண வேண்டியது டிஸ்கோட்டில். உங்களுக்கு டிஸ்கோட் அக்கௌண்ட் உங்களுக்கு வரும். டிஸ்கோட் அக்கௌண்ட் லெவல் ப்ளே ஸ்டோரில் அவைலபிள் இருக்குது. அதை டவுன்லோட் பண்ணிக்கொள்ளுங்க. ஏன்னா ஏர்ட்ராப்ஸ்கள் கிரிப்டோவில் இருக்கிறவங்களுக்கு ட்விட்டர் டிஸ்கோட்லாம் தேவை. ஸோ டிஸ்கோட்டை டவுன்லோட் பண்ணிக்கொள்ளுங்க. கீழே டிஸ்கோட் லிங்க் ஒன்று தந்திருப்பேன். go to discord.gg சொல்லி இருக்குது. அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்களா இருந்தால் உங்களை ரீட்ரைக்ட் பண்ணும். உங்களுடைய ட்விட்டர் அக்கௌண்ட்டுக்கு ரீட்ரைக்ட் பண்ணி கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். அக்செப்ட் இன்வைட் கேட்கும். அதை அக்செப்ட் இன்வைட் கொடுத்துக்கொள்ளுங்க. திருப்பி லோட் ஆகும். இதெல்லாம் நீங்கள் வெயிட் பண்ணணும். 2 செகண்ட் 3 செகண்ட் வெயிட் பண்ணப்பறம் இப்படி வரும். வெல்கம்னு சொல்லி வரும். கீழே வெரிஃபைன் இருக்குது. அந்த வெரிஃபையை கிளிக் பண்ணுங்கள். வெரிஃபை கிளிக் பண்ணிங்களா அந்த இடத்துல
in order to getன்னு சொல்லி இருந்து கீழே வெரிஃபைன்னு சொல்லி ஒரு பர்பிள் கலர் பேக்ரவுண்ட் இருக்குது தானே, அந்த வெரிஃபை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்களா இருந்தால் ஒரு படம் ஒன்று வரும். இந்த படத்துக்குரிய சரியான பேரை செலக்ட் பண்ண சொல்லுவாங்க. நீங்கள் இதில் என்ன செய்யணும்னா கீழே மேக்க செலெக்ஷன் சொல்லியிருக்கு, அந்த பன்றியோட படத்துக்குள்ள பாருங்கள் மேக்க செலெக்ஷன் சொல்லியிருக்கிறத கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்களா இருந்தால் 4 ஆப்ஷன் வரும். பிக், வாட்ச், ஹெட்ஃபோன்ஸ், ஷூஸ். நான் பிக்ன்னு இருக்கு, அதை கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணால் வெரிஃபை ஆயிரும். இந்த ப்ராசஸ் முடிஞ்சிட்டு இன்னொரு டாஸ்க் இருக்குது, வெயிட் பண்ணிக்கொள்ளுங்க. இந்த டாஸ்க்கை முடிஞ்சு போட்டு நீங்கள் சைடும் அந்த இதை நீங்கள் வெரிஃபை பண்ணிட்டீங்க. இப்போ நீங்கள் பேக் வரணும். இதில் இருக்கிற இடத்துலேருந்து ஒரு ஸ்டெப் பேக் வாங்க. பேக் வந்து நீங்கள் என்ன செய்யணும், அதோட பேட்சோட கிளைம் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கும். வெரிஃபை பண்ணி அந்த இதை கிளிக் பண்ணியாச்சு. இப்போ ஒரு ஸ்டெப் நாங்கள் பேக் வந்து இதை இப்படி வரும். அதில் ஸ்க்ரோல் பண்ணிங்களா கீழே இன்சென்டிவ் பேட்ச்னு சொல்லி ஒரு விஷயம் இருக்குது. BADGன்னு சொல்லி தெரியுதா, இன்சென்டிவ் பேட்ச். இந்த இன்சென்டிவ் பேட்சை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்களா இருந்தால் திருப்பி லோட் ஆகி இப்படி வரும். அதில் பாருங்கள் ஜெனரேட்னு சொல்லி ஒரு விஷயம் இருக்குது. இது கீழே இன்சென்டிவ்க்கு சப்மிட் யுவர் ட்வீட் இன் ஹேஷ் போட்டு இன்சென்டிவ் கொஸ்டின் சொல்லியிருக்குது. அதில் ஜெனரேட்னு இருக்கிறத கொடுத்துக்கொள்ளுங்க. கொடுத்தீங்களா இருந்தால் உங்களுக்கு இப்படி ஒன்று வரும். அதில் நீங்கள் ட்வீட்னு சொல்லியிருக்கிறத கொடுங்க. ட்வீட் கொடுத்தீங்கன்னா உங்களுடைய ட்விட்டரை உங்களுக்கு ரீட்ரைக் பண்ணும். ட்விட்டரில் ரீட்ரைக் பண்ணி நீங்கள் ஒரு போஸ்ட் ஒன்று போட வேண்டியிருக்கும். அந்த போஸ்ட்டில் அந்த ஹேஷ் அடையாளத்தை போட்டு இன்சென்டிவ் டெஸ்ட் அவங்க நோட்டீஸ் பண்ணியிருக்கிற மாதிரி நீங்கள் கொடுத்துட்டு பேக் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய அச்சீவ்மெண்ட் அன்லாக்ட் ஆகிருக்கும். இந்த பேட்ச் உங்களுக்கு கிளைம் ஆகிருக்கும். இவ்வளோ தான் ப்ராசஸ். நீங்கள் ட்வீட் பண்ணாவிட்டாலும் பரவாயில்லை. இன்சென்டிவ் டெஸ்ட்நெட் ஜென்ரேட் பண்ணியாச்சு. அதில் தந்திருக்க மாதிரி சப்மிட் யுவர் ட்வீட் இன்னும் சொல்லி ஹேஷ் போட்டு இன்சென்டிவ் சின்ன ஒரு கோடு போட்டு கொஸ்டின் கொடுத்து கீழே ஜென்ரேட் பண்ணிங்கன்னா சரி உங்களுடைய இது ஜென்ரேட் ஆகி உங்களுடைய பேட்ச் அதில் ஷோ ஆகும். இவ்வளோ தான் ப்ராசஸ். இந்த 2 டாஸ்க்கையும் கட்டாயமாக பண்ணி வச்சுக்கொள்ளுங்கள். இது பற்றி வேறு அப்டேட்டில் வரேன். நான் தெரியப்படுத்துவேன். தொடர்ந்து வீடியோ முடிச்சுக்கொள்கிறேன். கீப் சப்போர்ட்டிங். ஓகே, தேங்க்யூ.